நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது. எப்படின்னா எல்லாருமே வந்து யூட்டன் வந்து ஸ்டேரிங் எப்படி டேர்ன் பண்ணணுங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு 4-5 விதமான ஸ்டேரிங் டேர்னிங் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியல. சில பேருக்கு வந்து இப்படி இப்படி இந்த மாதிரி லெவலில் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணும்போது அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பொசிஷன். இது வந்து ஸ்டார்டிங் லெவல். இது நிறைய பேர் பேசிக் தெரியல அப்படின்னா கூட இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த லெவலில் இல்லை, ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியுது, ஒரே நாளில் 2 நாளில் வந்து ஸ்டேரிங்கோடைய மூவ்மெண்ட்டை கேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி திருப்பணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா? இப்போ வண்டி ஆனில் இருக்குது. கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட் கியர் போட்டேன். இப்போ கிளச்சை நான் மெதுவாக சைடு மிரர், ரைட் ஹேண்ட் சைடில் மிரர் பார்த்துட்டு ஆக்சிலேட் கொடுக்காம கிளச்சை மட்டும் ப்ளே பண்ணுறேன். வண்டி மூவ் ஆகுது. முன்னாடி ஆள் நிற்கிறாங்க, அதனால் ஹார்ன் அடிக்கிறேன். திரும்பவும் லைட்டாக ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோடனே வண்டி மூவ் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் லைன் கேட்ச் பண்ண போகிறேன். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டேன். இந்த லைனை ஃபஸ்ட் லைனை இப்போ கேட்ச் பண்ணிட்டேன். செகண்ட் கியரும் போட்டேன். ஸ்பீடு கொஞ்சம் அதிகமானதுனால செகண்ட் கியர் போட்டேன். இப்போ என்னென்னா செகண்ட் கியரில் போய்ட்டு நான் வந்து கரெக்டாக இந்த யூட்டர்ன் எனக்கு வருது. அது ஒரு கேமரானால நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ யூட்டர்ன் வந்துருச்சு. நான் கிளச்சை பிடிச்சி பிரேக்கில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணும்போது ஷேக் இல்லாமல் லைட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கியரை நான் வந்து சைடாக ஒதுக்கி ஃபஸ்ட்டில் போட்டேன். இப்போ நான் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறேன். எனக்கு ஆப்போசிட்டு அந்த லைனில் ஒரு வண்டி வருது, கார் ஒன்று வருது. கிளச்சை நான் மூவ் பண்ணி கிளச்சை அப்படியே ப்ளே பண்ணுறேன். இப்போ வண்டி மூவ் ஆகுது. நான் ஸ்டேரிங்கை எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுறேன். ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ரோடு தெரியுது. எப்படி ரிலீஸ் பண்ணுறேன். இது ஒரு ஸ்டேரிங் லெவலு. அடுத்த செகண்ட் கியர் போட்டேன். மூவ் பண்ணுறேன். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரோட்டில் ஒதுங்கிட்டேன். எனக்கு யூட்டர்ன் இடம் வந்துருச்சு. அங்கே யாருமே இல்லை. இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், செகண்ட் கியர்லேருந்து ஃபஸ்ட்டு கியர் ரிமூவ் பண்ண போகிறேன். கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட்டு கியர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் கிளாஸில் வண்டி ஸ்லோவாக இருக்குது. ஆனால் நிற்கலை, வண்டி லைட் மூவ்மெண்ட் இருக்குது. அந்த மூவ்மெண்ட்டு இப்போ நின்றுச்சு. இப்போ நான் கிளச்சை ப்ளே பண்ணுறேன். ஆனால் ரேஸ் பண்ணலை, வெறும் ப்ளே மட்டும் பண்ணுறேன். கிளச்சை ப்ளே பண்ணிட்டு இப்போ இன்னொரு விதமாக பண்ண போகிறேன். ஒரு கையால் இங்கே பாருங்கள். சப்போஸ் எனக்கு இந்த கை இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு கையால் நான் மூவ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வெந்துச்சு. அந்த கையை பாருங்கள் எப்படி சுற்றுறேன்னு. 1 2 3ல் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு என் கை. அப்போ இந்த கை இங்கே நிற்கிது, இங்கே வரல. அப்போ இங்கே நின்றாலும் பரவாயில்ல, வந்ததுக்கப்புறம் கையை மாற்றிக்க வேண்டியதான். அப்படி இது ஒரு டைப். இப்போ அடுத்தது செகண்ட் கியர் போட்டேன். ரேஸ் பண்ணுறேன். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டேன். வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இன்னொரு விதமான ஸ்டேரிங் நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டேன், பார்த்துக்குங்க. வண்டியை கிளச்சில் மூவ் பண்ண போகிறேன். இப்போது இடது கையை கொஞ்சம் கீழே இறக்கிட்டேன். மேலே வந்துச்சு. வலது கையை தூக்கி விடுறேன் எடுத்து கொடுக்கறதுக்கு. திரும்ப வலது கை இறக்கும்போது இடது கையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். திரும்ப எடுக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு டைப்பு. செகண்ட் கியர் ரேஸ் பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் ஒதுங்குறேன். இப்போ இன்னொரு டைப் நான் சொன்னேன்ல, பேசிக் லெவல். நிறைய பேர் அந்த ஸ்டார்டிங்கில் வருவாங்க, ஸ்டேரிங் எப்படி சுற்றணும்னு தெரியாது. இப்போ அவங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், 1 இன்ச்சு 1 இன்ச்சு இன்ச் கணக்கில் அப்படியே லைட்டாக அங்கே பாருங்கள். எவ்வளோ லைட்டாக எடுத்தால் பரவாயில்ல, ஆனால் வேகமாக எடுக்கக்கூடாது. கிளச்சை கொஞ்சமாக எடுக்கணும். இப்படி லைட்டாக எடுத்துகிட்டு இப்போ வரப்போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்க பாருங்கள். அதுவாக வராது, சம்டைமில் அதுவாக வந்துடும். ரோடு நல்லா இருந்தால் மட்டும் வரும். இல்லைன்னா நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அது மாதிரி நீங்கள் இந்த பக்கம் சுற்றுற மாதிரி இருக்கும். முதல்ல நான் சுற்றினது ஆப்போசிட் சைடு சுற்றினேன். இப்படி சுற்றினேன். ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி சொல்லி ரிலீஸ் பண்ணேன். இப்போ நான் சிங்கிள் ஹேண்டில் திருப்ப போகிறேன். பாருங்கள், அது கொஞ்சம் நிறைய பேருக்கு வராது. இருந்தாலும் கொஞ்சம் 2-3 கிளாஸ் போனவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா சிங்கிள் ஹேண்டில் இங்கே பாருங்கள், ப்ரெஷ்ஷிங்கில் வச்சுருக்கேன். மூவ் பண்ணுறேன். வண்டி பாதி திரும்பிச்சு, ஃபுல்லாகவே திரும்புது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேரிங்கை என் கண் பார்வையில் கொண்டு வந்து லெவல் பண்ணிட்டேன். இது ஒரு லெவல். ஆனால் மோஸ்ட்லி இது பண்ணக்கூடாது, டபுள் ஹேண்டில் தான் பண்ணணும்.
இப்போ இடம் வருது, செகண்ட் கியரில் போகுது வண்டி. இண்டிகேட்டர் போட்டேன், இப்போ பாருங்கள். இப்போ இன்னொரு ஸ்டேரிங் லெவல் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டை கொண்டு போய் கீழே இறக்குறேன், ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டேன். திரும்ப லெஃப்ட் ஹேண்டை இறக்குறேன், ரைட் ஹேண்டை மேலே பிடிச்சிட்டேன். ரைட் ஹேண்ட் அப்படியே லூஸ் பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்டையும் லூஸ் பண்ணுறேன். வண்டி வருது, வந்துருச்சு. இது ஒரு டைப். இப்போ சம்மர்னால கொஞ்சம் வெயிலாக இருக்குது, அதனால் இன்னொரு டைமில் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக போட்டு கொஞ்சம் காட்டுறேன். ரைட் இண்டிகேட்டர் போட்டேன், செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்ன மெத்தட் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 1 2 கொஞ்சம் 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 அங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பாருங்கள், லைட்டாக. இது பயம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சிட்டோன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு 6-7 ஸ்டெப்பு. இது அதுவாக வருது, ஏன்னா நான் லைட்டாக கிளச்சை லூஸ் பண்ணுறேன், அதனால் வருது. சில பேருக்கு வேகமாக லூஸ் பண்ணும்போது வண்டி இழுத்து கொண்டு போயிடும். அந்த மாதிரி பண்ணாதாங்க. இப்போ அடுத்தது ஒரு யூட்டர்ன் பண்ண போகிறேன். இண்டிகேட்டர் போட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் கொண்டு வரேன். இப்போ ஸ்டேரிங் பாருங்கள், 1 கணக்கு வச்சுங்க, 2 3. இந்த 3ல் வண்டி ஆட்டோமேட்டிக்காக 3ல் பிடிச்சிட்டிங்கன்னா இப்படி வரும். வந்ததுக்கப்புறம் 1 2 3 இப்படி கூட எடுக்கலாம் ஸ்டேரிங்கை. அடுத்த செகண்ட் கியர் ரேஸ் பண்ணுறேன், போகிறேன். யூட்டர்ன் பண்ணுறது ரெடி ஆகிட்டேன். எப்போவுமே யூட்டர்ன் செகண்ட் கியரில் பண்ணக்கூடாது, மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட்டு கியரில் எடுக்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கியர் நான் போட்டேன், யூட்டர்னில் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். வண்டி எனக்கு வரல. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன் பாருங்கள். இது ஒரு டைப் சொன்னேன்ல உங்கள்கிட்ட. கொஞ்சமாக மேல் விரலை வந்து 4 விரலையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா யூட்டர்ன் பண்ணும்போது ஸ்லோவாக தான் இருக்க போகுது வண்டி, அதனால் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி எடுத்து ஃபுல்லாக விட வேண்டியதான். சரிங்களா?